லாஸ்ட் 2 நாள்ல மட்டும் 8 பேரு தமிழ்நாட்டுல கடல்ல மூழ்கி இறந்து போயிருக்காங்க. இதுக்கு காரணம் 10,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அட்லாண்டிக் ஓஷன்ல உருவான ஒரு பர்டிகுலர் ஸ்டார்ம்னு சொன்னா, ஒரு புயல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. 10,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அட்லாண்டிக் கடல் பகுதியில ஒரு புயல் உருவாகுது. அது தமிழ்நாட்டுல நேத்து 2 நாள் மட்டும் கிட்டத்தட்ட 8 பேர் மொத்தம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளுக்கே தெரியாம நம்மளை சுத்தி கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பினாமினன் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. கடல் பகுதியில் வாழக்கூடிய மக்கள், சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி, இந்த சைடு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கொச்சி, திருவாண்டம், மலப்புரம், நம்ம இந்த சைடும் சொல்லிட்டு போகலாம். ஸோ கடல் பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆர் பீச்சுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, கடலுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கள்ளக்கடல் அப்படிங்கிற சொல்லப்படுற இந்த ஒரு பினாமினனை வந்து யுனைடெட் நேஷன்ஸே வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இதை வந்து இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வந்து ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிவப்பு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது? அதுல 5 பேர் இறந்தவங்க வந்து திருச்சியை சார்ந்த SRM யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த டாக்டர்ஸ் உயிர் போயிருக்குது. ஸோ என்ன நடந்துட்டு இருந்துச்சு, இந்த கள்ளக்கடல்னா என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்குவாட் நிறைய பேருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த நியூஸ் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஏதோ ஒரு மூலையில் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. பட் நீங்கள் எனக்கு வந்து கரெக்டாக இன்ஸ்டாகிராம் டிஎம்ல நிறைய பேர் இந்த நியூஸை வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. எஸ்பெஷலி நிறைய பேர் திருச்சியில் இருந்தும் கன்னியாகுமரியில் இருந்தும் உங்கள் ஊருங்கிறதுனாலையும் உங்கள் காலேஜுங்கிறதுனாலையும் கூட நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ ஸ்குவாட், பிகாஸ் ஆஃப் யூ ஐ எம் அவேர் ஆஃப் திஸ் டாபிக். அண்ட் அதே மாதிரி கள்ளக்கடல் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சு, அண்ட் அது போக ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தாங்கல்ல, அந்த இடத்துல கிட்ட பார்த்துட்டு இருந்ததுல ஒரு பொண்ணு வந்து இப்போ பாலிமருக்கு கொடுத்த ஒரு பர்டிகுலர் பேட்டியில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உடனே சொல்லிட்டோம், அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம், ஆனால் சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாகர்கோவிலுக்கு கால் பண்ணிட்டீங்க, நீங்கள் கன்னியாகுமரிக்கு கால் பண்ணோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாற்றி குழப்பி விட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்திருந்தா கூட காப்பாற்றிருக்கலாம், அதுலேயுமே ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்குன்னு சோகத்தோட சொல்கிறத பார்க்க முடிஞ்சு. பட் வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடந்த இன்சிடென்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த 10,000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடலில் உருவான ஒரு ஓஷன் ஸ்வெல்ல நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்சிடென்ட். ஒரு இன்சிடென்ட்ல வந்து ஒரு அப்பாவும் மகளும் வந்து கடலோரத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. தேங்காய்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிராமத்தில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு கடலலை வந்து பெருசாகுது. எதிர்பார்க்கல, ரொம்ப காமாக இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு மார்னிங் டைம், ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு கடலலை பெருசாகி வந்து ஒரு அலை வந்து 2 பேரையும் உள்ளே இழுத்துட்டு போயிடுது. கிட்ட இருக்கிற மீனவர்கள்னால அந்த தந்தையை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, பட் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அப்பாவும் மகளும் ஒன்றா விளையாட போனவங்கல்ல, அந்த மகள் இறந்து போயிடுறாங்க. 2வது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பேரை கொண்ட ஒரு பர்டிகுலர் கேங்குன்னு சொல்கிறாங்க. திருச்சியில் டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. திருச்சி SRMல படிச்சுட்டு இருக்காங்க, படித்து முடிச்சிட்டாங்க, ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ். 12 பேரும் வந்து ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு கல்யாணம், கன்னியாகுமரி கிட்ட, நாகர்கோவில் கிட்டன்னு கூட சொல்லலாம். ஸோ கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு நடுவில் அந்த கல்யாணத்தை வந்து ராஜகாமங்கலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் வந்து லெமூர் பீச்சுங்கிறது ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட கல்யாணம் நடக்குது. ஸோ அவங்க எல்லாருமே காலையில் அங்கே கிளம்பி, மொத்தமாக கேங்காக கிளம்பி போகிறாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸே ஜென்ரலாக தெரியும், இந்த மாதிரி கேங்காக கிளம்பி போகிறாங்க. காலையில் கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப கிட்ட பீச் இருக்குது, லெமூர் பீச்னு ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 12 பேர் போகிறாங்க. போன இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து கடலுக்குள்ளே இறங்குறாங்க குளிக்கிறதுக்கு. அதுல 5 பேர் வந்து இந்த சொல்லப்படக்கூடிய ராட்சச அலை வந்து திடீர்னு வந்து அவங்களை உள்ள இழுத்துட்டு போயிடுது. இது வந்து கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பினாமினன் தான். அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடந்ததும் சரி, இவங்களுக்கும் நடந்ததும் சரி, அவங்க எதிர்பார்க்கலாங்க அந்த அலை வரும்னு. இது ஆல்ரெடி வந்து அலர்ட் கொடுத்து வார்ன் பண்ணியிருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல போயிருந்தப்போ உள்ள இழுத்துட்டு போயிருக்குது. அதுல வந்து 3 பெண்களும் 2 பசங்களும் வந்து இறந்து போயிருக்காங்க, எல்லாரும் டாக்டர்ஸ். அண்ட் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இமீடியட்டா அலர்ட் பண்ணோம், நாங்கள் கூப்பிட்டோம், ஃபயர் சர்வீஸ் வர வேண்டியவங்களா இருக்கட்டும், அவங்க ஒழுங்கா வரல, நாங்கள் கால் பண்ணப்போ மாற்றி நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வர்றதுக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பாலிமர் நியூஸில் பேசியிருக்காங்க. நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு உள்ளுக்குள்ளே போய் காப்பாற்றிட்டு வந்தோம். 2 பேரை நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 பேர் எங்களால் காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அவங்க தான் வந்து இந்த வார்னிங்கை வந்து முதல்ல கொடுத்துருந்தாங்க, ஒரு அலர்ட்டே கொடுத்தாங்க, ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்கடல் பினாமினன் வந்து அடுத்த 3 நாளுக்கு சவுத் இந்தியாவில்
பல இடங்களில் பார்க்கப்படும். அதில் எஸ்பெஷலி சவுத் தமிழ்நாடுல வந்து ஒரு சீரியஸான ரெட் அலர்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ கடலுக்குள்ளே போகக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும், கடலோரத்தில் விளையாடுறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னாங்க. பட் இந்த அலர்ட் வந்து ஒரு நியூஸில் மட்டும் சொன்னால் பத்தாது, ஃபோன்ஸ்க்கு போகணும். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் வந்து ஒரே நேரத்தில் அடிச்சிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவருக்குமே வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் விஷயம் தான், டெலிகம்யூனிகேஷன் மூலியமா அந்த டவரில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு எமர்ஜென்சினா ஒரு அலர்ட் போகிறதுக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அலர்ட் ப்ராபப்ளி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஜியோ டேக் பண்ணி கடலோரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் போயிருக்கலாம், போகலை. ஆனால் இந்த அலர்ட் அப்படி போயிருக்கணும் நியாயமாக. பட் இருந்தாலும் இன்கொயரிஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. அந்த டாபிக் நானும் பார்த்துட்டு இது நான் அவ்வளோ பெரிய சீரியஸான விஷயமா, கடலால் தானே பெருசாக போதுன்னு நானும் கடந்து போயிட்டேன். பட் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறப்போ எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை வீடியோ மேக் பண்ணியிருந்தா யாராவது இங்கே நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்திருந்தாங்கன்னா கடலுக்கு போகாமல் இருந்திருப்பாங்களோன்னு யோசிக்க தோணுது. பட் எனிவே, இது என்ன கான்செப்ட், அந்த கள்ளக்கடல்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். கள்ளக்கடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கேரளாவில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபினாமினன். இது வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய புயல் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். புயல் உருவாகிறப்போ தண்ணி வந்து நிறைய உள்ளுக்குள்ளே சேர்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் உள்ள ஒரு சைடு புயல் வந்து இங்கே பயங்கரமாக உருவாகிட்டு இருக்கப்போ சில அலை வந்து தள்ளி போகும் தெரியுமா. தண்ணி இங்கே இருக்குது, இங்கே ஒரு பெரிய புயல் உருவாகுதுன்னா அந்த இம்பாக்டில் நகர்ந்து அதோட இம்பாக்டில் கொஞ்சம் ஃபார்வர்டாக போக ஆரம்பிக்கும்ல. அந்த மாதிரி பயங்கரமான எனர்ஜியை கேரி பண்ணிட்டு கடல் அலை உருவாக ஆரம்பிக்குது. இந்த வேவ்ஸை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஸ்வெல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்வெல் வேவ் வந்து பயங்கர ஹைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கம்பேர் டு நார்மல் வேவ்ஸை விட இது வந்து சாலிடாக ஒரு 2-3 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அலை வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருது. 10,000 கிலோமீட்டர் வந்து இந்த அலை ட்ராவல் பண்ணி வந்திருக்குது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா April 26 வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்கிறாங்க. எங்கள் அட்லாண்டிக்கில் வந்து April 26 வந்து இந்த ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டு ஒரு புயல் ஏற்பட்டிருக்கணும். அதோட இம்பாக்டாக இந்த அலை வந்து அங்கேருந்து ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்குது. 10,000 கிலோமீட்டருக்கு வந்து இந்த எனர்ஜியை கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது. பேசிக்காக வர்ற வழி ஃபுல்லாகவே வந்து இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு கடல் வந்து டைரெக்டாக இங்கே வந்து கடல் கிட்ட நெருங்குறப்போ ஸ்வெல் வேவ்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தும் அதிகமாக இருக்கும், ஹைட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு வேவுக்கு அடுத்த வேவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும், ஹைட்டும் அதிகமாக இருக்கும். அண்ட் ரொம்ப யூனிஃபார்மாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக பீச்சில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து ஒரு மாதிரி காற்று ரொம்ப அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கேயே பார்க்கலாம், ரொம்ப காற்று அடிச்சிச்சுன்னா கடல் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கும். காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா கடல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னா வேவுக்கு நடுவில் பேட்டர்ன் இருக்காது. வேவ் கண்டமணிக்கு வந்துட்டு இருக்கும் கரெக்டாக. பட் இந்த ஸ்வெல் வேவ்ஸுங்கிறது வந்து இவ்வளோ 1000 கிலோமீட்டர் தாண்டி வரப்போ ரொம்ப யூனிஃபார்மாக வருங்கிறாங்க. அது ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பும் அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட ஹைட்டும் அதிகமாக இருக்கும். 20 to 26 செகண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்டையும் ஹைட்டையும் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ இந்த அலைகள் வந்து கடல் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே நேச்சர் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. நீங்கள் பீச் காலையில் போகிறப்போ ஒரு சாயங்காலம் போகிறப்போ ரொம்ப நார்மலாக பீச் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேவ் வந்து கன்சிக்யூட்டிவாக பெருசாக வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை வந்து பெரிய அலை அடிக்கும், ஹைட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் தரையில் மண்ணில் தான் நின்றுட்டு இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே கூட இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, மண்ணில் தான் நின்றுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒன்று அடிக்கும், அடிச்சுட்டு நீங்கள் ஒரு மாதிரி நிற்கிறதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த அலை வந்து அடிக்கும். ஸோ அந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக நிறைய அலைகள் வந்து அடிக்கிறது வந்து ஸ்வெல் வேவ்னு சொல்லுவாங்க. அண்ட் இது அமைதியாக ஒரு திருட மாதிரி வந்துட்டு போகிறதுனால மலையாளத்தில் வந்து இது கள்ளக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபினாமினன் தான் இப்போது ஏற்பட்டிருக்கு. இது வந்து எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் தான். ஆனால் ஒரு விதத்தில் நீங்களும் நானுமே இதுக்கு காரணம். அட்லாண்டிக் பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல உருவாகிற புயலுக்கும் அங்கேருந்து இத்தனை பேரை வந்து தாண்டி வரக்கூடிய அலைக்கும் நான் எப்படி காரணம்னு கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங் ஒரு மிகப்பெரிய இண்டெக்ஸாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமாக சூடாகிட்டு இருக்கக்கூடிய கடல் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராபிக்கல் இந்தியன் ஓஷன் அப்படின்னு வந்து ரிசர்ச் சொல்லுது. ஸோ ட்ராபிக்கல் இந்தியன் ஓஷன் சொல்கிறப்போ உலகத்திலே இது அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 150 இயர்ஸில் 1 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த சைடு இருக்கிற இந்தியன் ஓஷனோட டெம்பரேச்சரே ரைஸ் ஆயிருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி செல்சியஸ் ஜம்ப் ஆகி 30 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடும் பை 2080 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்நாளில் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஹீட் வேவுங்கிறது வந்து ஊருக்கு மட்டும் இல்லை, கடலுக்கும் இருக்குது, அங்கேயும் வெயில் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு கன்சிக்யூட்டிவாக வெயில் அடிச்சிட்டு இருக்கப்போ இம்பாக்ட் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குல்ல, அது கீழே இருக்கிற இந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க, கோரல்ஸ், அதெல்லாமே வந்து ப்ளீச் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற ஈகோ சிஸ்டம் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு சைடு அண்டார்டிகாவில் வந்து பயங்கரமாக பனியெல்லாம் உருகிட்டு இருக்குது. குளோபலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடலோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அது இந்தியன் ஓஷன் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்குது. உலகத்திலே அதிகமாக இந்தியன் ஓஷன் தான் ரைஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம ஏரியாவை சுற்றி. இதெல்லாம் எப்படி இம்பாக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மான்சூனில் ட்ராட் வரும், ஃப்ளட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த பூச்சி வந்து பயங்கரமாக லோக்கஸ்ட் அட்டாக்லாம் நடக்குது இல்லை, பாகிஸ்தான், அந்த ஈரான் பாகிஸ்தான் சைட்லாம் வந்து பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகளுக்கு நிறைய அந்த கிராஸ் ஓப்பர்ஸ், லோக்கஸ்ட் மாதிரி ஒரு பூச்சி வந்து, கிராஸ் ஓப்பர் கிடையாது, லோக்கஸ்ட் ரெண்டு வேற, பட் லோக்கஸ்ட் மாதிரி பூச்சிங்க வந்து அதெல்லாம் பேடிஸ் எல்லாத்தையும் சூறையாடுதுன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணி விடும் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் மொத்தமாகவே வந்து மெரைன் ஈகோ சிஸ்டம்
யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஊரில் வந்து திடீர்னு டெம்பரேச்சர் ரைஸ்னா நம்ம எப்படி பாதிக்கிறோம்? கடலுக்குள்ளே இருக்கிற மீன், அங்கே இருக்கிற மொத்த என்விரான்மெண்ட் எல்லாமே அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் 2080 ஹீட் வேவ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஈரோட்டில் ஹீட் வேவ் வந்து இருக்குது, சென்னையில் ஹீட் வேவ் இருக்குது. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் பண்ணிட்டு இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 43 டிகிரி செல்சியஸ். ஒடிஷா ஜார்க்கண்டில் வந்து 47 டிகிரி செல்சியஸ் கிளாக் பண்ணிருக்காங்க. ஒடிஷா ஜார்க்கண்டில் 47 டிகிரி செல்சியஸ் 47 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறப்போ அவன் துபாய் பாலைவனத்தை விட மோசமான டெம்பரேச்சரில் இன்னைக்கு ஜார்க்கண்ட்லையும் ஒடிசாலையும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஹீட் வேவ் தான். இது வந்து குளோபலாக மனிதர்களால இன்னைக்கு மாடர்ன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவாக்குற ஒரு இம்பாக்ட் தான். நம்ம வளரக்கூடாது, மாடர்னைஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணலாம். நம்மளால தான் இது ட்ரிகர் ஆகுதுங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. நீங்கள் நான் மட்டும் கிடையாது, மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சொல்கிறேன். அதில் அதிகமாக பொல்யூட் பண்ணுறது அமெரிக்காக்காரன், சைனாக்காரன் தான். அதில் செகண்ட் தாட்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் அமெரிக்காக்காரன் வந்து நான் கட் பண்ணுறேன்னு சொல்கிறான், அவன் கட் பண்ணல. சைனாக்காரன் அதை பற்றி பெருசாக வாக்கே கொடுக்காம அவன் பாட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது வேற பிரச்சனை. பட் ஹியூமன்ஸ், அதான் நான் சொல்ல வரேன். நம்ம இதை வந்து பெருசாக ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுறதுனால மொத்தமாக குளோபலாகவே மாறிடுவான்னு கேட்டிங்கன்னா மாறாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன எஃபர்ட் வந்து ரொம்ப மைன்யூட் பர்சன்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா குளோபல் வார்மிங்க்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் தானே தவிர மக்கள் பண்ணுறது ஒரு கான்ட்ரிபியூஷன் தான், அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் கம்பேர் டு தட் நம்ம பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் இங்கே வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கார்பன் இண்டெக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா, அமெரிக்கா இவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்ம இந்த மாதிரி இதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம்னா இதுக்கு தான் கிரெட்டா தன்பர்க் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்து ரோட்டில் பிளக்கார்ட் பிடிச்சி நிற்கிறாங்க, எங்கள் உலகத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவோம். என்ன சொல்கிறேன், 2080 கடல் வந்து 200 டேஸ் ஆஃப் ஹீட் வேவ் பார்க்குமா. 365 டேஸில் 200 டேஸ் ஆஃப் ஹீட் வேவ் பார்த்தா ஈகோசிஸ்டமே எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது வந்து நம்மளுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகுறதுன்னு தோணாது. இது என்ன உலகத்தில் ஏதோ ஹீட் ஆகுதுங்கிறாங்க, வார்ம் ஆகுதுங்கிறாங்க, அதனால நம்மளுக்கு என்ன ஏசியில் உட்காந்துட்டு போயிடலாம்னு யோசிக்க தோணும். 5 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை இழந்து உட்காந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இந்த பெருசாக வரப்போகுதுன்னு. ஆனால் இது ஏதோ ஒரு இடத்துல ஹியூமன்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சோ தெரியாமலோ ட்ரிகர் பண்ணுறாங்க. கள்ளக்கடலுங்கிற ஒரு ஃபினாமினன் வந்து நார்மலாகவே நேச்சுரலாகவே நடக்கும். பட் இந்த இடத்துல ஹியூமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. ஒரு அப்பாவும் குழந்தையும் பீச்சுக்கு போகிறப்போ அந்த மகள் இல்லாமல் கையில் தூக்கிட்டு வர வேண்டிய நிலைமை வருது ஒரு பிணமா. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இது நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கிறது. இந்த நியூஸை நான் பார்க்குறப்ப எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, இன்டர்நேஷனல் லெவலில் எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களால் முடிஞ்ச பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச மிகப்பெரிய கம்பெனிஸில் கார்பன் ஃபுட் பிரிண்ட், குளோபல் வார்மிங் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நீங்கள் பேசி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறது நிறைய பேர் எனக்கு பர்சனலாக தெரியும். பெரிய அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லைக் ஜென்ரல் மோட்டார்ஸ், ஃபோர்ட்லலாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற MG ஸ்குவாட் என்கிட்ட டேரெக்டாக பேசியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களால் முடிஞ்ச ஏதாவது கான்ஷியஸ் டெசிஷன் அந்த லெவலில் எடுங்க. 2வது, நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு என்னைய மாதிரி எனக்குமே வந்து ஒரு பெரிய கில்ட் இருக்குது. எனக்கு இதை பார்த்த உடனே வந்து இந்த ஏஜ் கேட்டகரிலாம் பார்க்குறப்ப மேபி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். நான் பார்த்தேன் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருந்தாங்க, கள்ளக்கடல் ஃபினாமினன் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. நான் அது என்ன ஆக போகுதுன்னு ஒரு லெத்தாஜிக்னஸில் தான் இருந்தேன். பட் இதை பார்க்குறப்போ ஒருவேளை நம்ம பேசியிருக்கலாமோ, ஒருவேளை ஏதாவது தவிர்த்திருக்க முடியுமோ, ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத நான் மச்சாங்க போகாதரா அவன் வீடியோ போட்டிருக்கேன் ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அலர்ட் தானே மேபி கொடுத்துருக்கலாம்னு ஒரு கில்ட்டும் எனக்கு இருக்குது. பட் அட் த சேம் டைம் இனிமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கடலுக்கு போகிறவங்க, அடிக்கடி கடல்கிட்ட வாக் பண்ணுறவங்க, கடலுக்கு போய் பீச் ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கடல்கிட்ட வாழ்கிற மீனவர்கள் இருப்பாங்க. அடிக்கடி செக் த நியூஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் தேர். ஏன்னா நம்ம நேச்சரை நம்மளே இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. அது பேரே பாருங்கள், கள்ளக்கடல். அதோட பேரே வந்து திருட்டுத்தனமாக வந்து தூக்கிட்டு போயிடுங்கிறது தான். கடலும் காவு வாங்குது, பத்திரமா இருப்போம். ஷேர் மேக்ஸிமம் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சாக கோவா போகிறோம், கடலுக்கு போகிறோம், இந்த மாதிரி சுத்த போகிறோம், அப்போ ரொம்ப ஃபன்னாக இருக்கிறப்ப வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ், ப்ளீஸ் டேக் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கிற வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு வச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், அதன் ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் யூ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா go for Instagram, Twitter, எங்கனாலும் மதன் கௌரியன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அண்ட் நாளைக்கு நான் என்ன டாபிக் பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனலை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ கம்யூனிட்டி. நீங்கள் சொல்கிறதும் நான் பேசுகிறதும் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் MG ஸ்குவாடில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் நியர் த கோஸ்ட் அ லாட். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.